வணக்கம். இன்றைக்கி பேபி சட்டையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், அது எப்படி வரைஞ்சி வரையணும், அது அளவெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த அளவெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நோட்டு சொன்னேன் இல்லைங்களா, அந்த நோட்டில் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த அளவு வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணால் உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணி வரையத்துக்கோ கட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும். எதுனா மறந்து போச்சுன்னா கூட இதை பார்த்து நீங்கள் மறந்து போச்சு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் மறந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. இது பின்னால் உங்களுக்கு மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி தரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே படித்ததை ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் எப்போதும் நினைவில் இருக்கும். மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க உதவியாக இருக்கும். இப்போ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தைப்பீங்க. வயசான காலத்தில் உங்களால் தைக்க முடியாது. மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி தரலாம் இல்லையா, மற்றவங்களும் பயனடைவாங்க இல்லையா. இதனால் நிறைய பேர் பயனடைவாங்க. இதை நான் சொல்கிறபடி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு வரைபடமாக வரைஞ்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் துணியில் எப்படி நீங்கள் வரையணும், எப்படி கட் பண்ணணும், ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் 1 2 3 இந்த அதாவது ஷோல்டர்னால் 1, ஆம்கோல்னா 2, அது மாதிரி உங்களுக்கு எப்படியோ அப்படியே 1 2 3 போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். தெரியுதுங்களா? நம்ம அந்த சைடில் அடுத்தது நீங்கள் இதெல்லாம் என்னென்ன பண்ணீங்களோ அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அது எப்போதும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றும் பண்ண எழுதி வச்சுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க, எப்படி ஜாயின் பண்ணீங்க, உள்பக்கம் வெளிப்பக்கம் எப்படி ஜாயின் பண்ணணும், எது ஓப்பன் இருக்கணும், அப்படிலாம் உங்களுக்கு நீங்கள் தைக்க எப்படி எழுதணும் கொள்ளணுன்ட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எழுதிடுவீங்க. நீங்கள் கட் பண்ணவும் மனசில் அப்படியே பதிஞ்சிடும். இதுதான் பேசிக். நீங்கள் குழந்தைக்கு நீங்கள் இந்த சட்டை தைச்சிட்டிங்கன்னா பெரிய பசங்களுக்கும் இது மாதிரி தைக்கலாம். உங்களுக்கு இந்த நோட்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் அடுத்தது ஆளுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி தைக்கணும் கொள்ளணும் அதை பற்றி சொல்லித்தரேன். இப்போ நோட்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த நோட்ஸை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, மறக்காமல் இருக்கும். இதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே ஒரு ஆளுக்கு அளவெடுத்து நோட் பண்ணுங்கள், அதுபடி கட் பண்ணுங்கள், தைங்க. புரியுதுங்களா? ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் மாறிக்கிட்டே வரும். அப்போ தான் நீங்கள் இந்த குழந்தைக்கு இத்தனை வயசு குழந்தைக்கு, அதாவது ஒரு வயசு குழந்தைக்கு இந்த அளவு, ஒரு 5 வயசு குழந்தைக்கு இந்த அளவுன்ட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போதும் நீங்கள் மறக்காமல் இருப்பீங்க. அப்போது உங்களுக்கு அதே தைக்க உங்களுக்கு மைண்டில் அப்படியே செட் ஆகிடும். புரியுதுங்களா? எதுனா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ட்டு வரும்போதோ இதை பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம்.